அரசர் அடிச்சார். அரசர் அடித்த அடி அரசர் அடி அரசர் அடி. இப்ப கூடத்துல இப்ப அரசர் அடின்னு ஒரு ஊர் இருக்கு. அரசர் அடின்னு பேர் வந்துச்சு. இடத்துக்கு இதுல ஒரு சிறப்பு என்ன கேட்டீங்கன்னா, இங்கதான் நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி இருக்கு. இறைவனாகப்பட்டவர் தொழிலாளியை வந்து பூமிக்கு வந்து படுத்திருந்தாரு, அரசர் அடிச்சாருன்றது செய்தி. இந்த புராண செய்தியிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி என்ன, அது அவர் மேல மட்டும் படல, அண்ட சராசரம் அனைத்து பேரும் அனைத்து இடங்களிலும் பட்டதுன்னு எழுதுறாரு கதையை. அப்ப நமக்கு இந்த இடத்துல தெரிவிக்க வேண்டிய செய்தி என்ன கேட்டீங்கன்னா, பூலகத்துல இறைவனாகப்பட்டவர் ஒரு தொழிலாளியின் மீது அடி விழுந்தால் அது ஒட்டுமொத்த தொழிலாளியின் மீது விடுத்த அடியாக மற்றவர் உணர வேண்டும் என்ற தத்துவத்திற்காக ஒரு ஆள் மேல பட்ட அடி அனைவரும் இருந்துச்சு. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, பூமியில வேலை பார்க்கணும் அப்படின்னு தொழிலாளியா கடவுளாக இருந்தாலும் இறங்கி வந்தாலும் நம்மளால அடிப்பாங்க அப்படின்னு ரெண்டு விதமான தத்துவத்தை முடிச்சுக்கணும். இப்ப எத்தனை சிறப்பு பாத்தீங்கன்னா, அதனால வந்து அரசரடி அப்படின்னு பேர் வந்தது. உடனே இப்ப குடிமைத்துறை ஆரம்பிச்சாரு, அடுத்து கடச்சேந்தல் சரியா இருக்குமா அவர் அரசரடி. சரி அரசரடி. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம், நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், சொன்னதை வச்சு நான் பேசுறேன். அரசர் அடிச்சாரு, ஏன் அரசர் அடிச்சாரு? அணை கட்டுறதுக்கு அன்றைக்கு தொழிலாளியாக வந்த சிவபெருமான் வந்து அந்த வேலையை பார்க்கறது, அதனால அரசர் அடிச்சாரு. முதல்ல வந்து அணை கட்டினாங்கல்ல, ஏன் அணை கட்டினாங்க? வைகாட்டுல வெள்ளம் வந்துச்சு. ஏன் வெள்ளம் வந்துச்சு? மாணிக்க வாசகர் என்று சொல்லக்கூடிய திருவாத ஊரிலே பிறந்த மாணிக்க வாசகர் ஹரிமத்த பாண்டியன் இடத்திலே அமைச்சராக இருக்கும் போது இங்க இருந்து நாகப்பட்டினத்துக்கு போய் அரபு குதிரைகளே வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி பணம் கொடுத்து அனுப்பிவிட்டார். அவர் இங்க இருந்து அங்க போற வரையிலே குருந்த மரத்துக்கு அடியில் இருந்த குருவினுடைய சொற்ப மொழிகளை கேட்டு அங்கேயே அவருக்கு ஒரு கோவில் கட்டினாரு. கொண்டு போன காசுக்கு பூரா அதைத்தான் இன்றைக்கு திருப்பரந்துறையூர் என்று சொல்லக்கூடிய அறந்தாங்கி பக்கத்துல இருக்கு. அப்ப அங்க இருந்த கிளம்பி வரும்போது அரசனிடத்துல இருந்து அழைப்பு வந்தது. என்ன அழைப்பு வந்தது? குதிரை வாங்க போனீங்க, குதிரை வாங்க போனேன், இன்னும் ஆளை காணாம என்ற அழைப்பு. அப்ப உடனே என்ன பண்ணாரு? சிவனுடைய அருளாலே அந்த ஊர்ல இருந்த நிறைய புறம் பரி என்ற குதிரையாக மாற்றி அனுப்பினார். அது வந்து விளையாட்டு புராணத்துல வருது. அப்ப நிறைய பரியாக வந்தது. அப்படி வந்த அந்த நரிய அந்த குதிரையை பூரா கட்டி போட்டாங்க. அப்படி கட்டி போட்டது பூரா திருப்பி நரியா மாறி ஊளையிட்டு ஓடி போச்சான். அப்படி நரி பரியாக மாறியது மீண்டும் பரி நரியாக மாறி செல்ல ஆரம்பிச்சது. அது செல்ல ஆரம்பிச்சதுனாலதான் இன்னைக்கு மதுரையில செல்லூர் அப்படின்னு பேர் வந்துச்சு. அந்த நரி மேட்டுல நின்னதுனாலதான் நரி மேடு தத்தி தத்தி ஓடுச்சு. அப்படி தத்தி ஓடுறதுனால தத்தை நேர்த்தி அப்படின்னு பேர் வந்துச்சு. அப்புறம் நீங்க ஊர் பேர் சொன்னா அப்புறம் நாங்களும் ஊர் பேர் சொல்றோம். ஒவ்வொரு ஊருக்கும் பெருமைப்படியாகும். பெருமையை பேசணும்னா மதுரையினுடைய செய்தியை பேசணும், ஒட்டுமொத்த மதுரையை பத்தி பேசணும்னாலே ஒரு 100 நாடத்துக்கு பேசணும். சரி, இவ்வளவு பேசுறீங்கல்ல, இப்ப நீங்க நெத்தியில போட்டுக்கணுமா? பட்டை போட்டுருக்கேன். அந்த பட்டைக்கு பேர் சொன்னீங்களே பசுபதி பாசம். இது எல்லாரும் சொல்லக்கூடிய சிவனுக்காக போட்டுக்கேன்னு சொன்னீங்க. சிவனை பத்தி பெருமைப்படக்கூடிய பாடியவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? இருந்தாலும் சிவனுக்காக அடிதொழுந்து வாழ்ந்த அன்பர்கள் அப்படின்னு சொல்லி 63 நாயன்மார்கள் இருந்தார். இந்த செய்தி எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, பூலகத்துல பல்வேறு விதமான ஸ்தலங்கள் எங்க பார்த்தாலும் கோவில் இல்லாத ஊர்ல ஆலயம் தொழுவது இது சொல்லி வச்ச வழக்கு. அப்ப எங்க பார்த்தாலும் கோவில் இருக்கு. பூமியில எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் பஞ்சபூதங்களை உள்ளடக்கிதான் மனிதன் வாழ முடியும். மண்ணு, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதை அடக்கிதான் வாழ முடியும். இப்ப மாரியம்மன் அவருக்கு ஒரு ஆலயம் இருக்கு, கருப்புசாமி அவருக்கு ஒரு ஆலயம் இருக்கு, பெருமாள் அவருக்கு ஒரு ஆலயம் இருக்கு. அப்ப இன்னும் கோவில் அடையாளத்தை உள்ள தெய்வத்தை வச்சு நம்ம நிர்ணயிக்கிறோம். ஒவ்வொன்றுக்கு ஸ்தலம் இருக்கு. பூலகத்துல பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கு. பஞ்சபூத தலங்கம்னா நீர் ஸ்தலம் திருவனைக்கா, நெருப்பு ஸ்தலம் திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மண்ணுக்கு இருந்துச்சு. ஸ்தலம் வந்து காஞ்சி, காற்றுத்தலம் திருக்காளகஸ்தி, ஆகாயத்துக்கு சிதம்பரம், திருவண்ணாமலை நெருப்பு. இது பஞ்சபூத ஸ்தலங்கள். இதுல எந்த மாறுபாடும் இல்லைங்க. இது எல்லாரும் தெரியும். இப்ப பாருங்களேன், காசிக்கு போக முடியாத கூட திருப்போணத்துக்கு கூட அந்த பெருமையை சேர்க்கலாம். காசிக்கும் கால்வீசம் கூட திருப்போணத்துக்கு பெருமை இருக்கு. அங்க போக முடியாத பட்சத்துல திருப்பவனம்னா 2 திருப்பவனம் இருக்கு. நான் சொல்றது நம்ம மதுரை பக்கத்துல மானாமதுரை போற வழியில அதே நம்ம அம்பாள் கூடிய மடப்புறம் பக்கத்துல ஒரு திருப்பணத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஆலயம் அந்த ஆலயத்துடைய செய்தி என்ன சொல்லுது? மடப்புறம் அங்க வந்ததுனாலதான் திருப்போணத்துக்கு அவ்வளவு பெருமை. உண்மைதானே? பூவாக மாறியது. அத்தியாபட்டம் திருப்பி போனமா மாறியது. பூவாக திருப்பு வனத்துக்கு சொன்னதுனால திருப்போணம்னு பேசவாதம் நடந்து பெருமை சேர்த்த இடம் பொன்னடையானுக்கு சிறப்பு சேர்த்த மீனாட்சி ஆகப்பட்டவள் சொக்கரோடு வேட்டைக்கு போகும்போது இந்த இடத்துல நீ அமரு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அடைக்கலம் யார் தருவானும் போது அடைக்கலம் காத்த ஐயனார் வந்தாரு. நான் இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு பெருமை வேணும்னு சொன்னதுனாலதான் இதே வழியாறு தானே அங்கேயும் ஓடுது. அந்த ஆறுக்கு மட்டும் அந்த பெருமை வந்தது. அன்றைக்கு மடப்புறத்து காலியாக மீனாட்சி நிற்கும் போதுதான் அந்த இடத்துக்கு அந்த பெருமை இருந்துச்சு. எத்தனை இடத்தை சுத்தி காட்டாலும் மதுரையோட எல்லைக்குதான் பாம்பு சுத்தி வளைச்சு தன்னுடைய படத்தை காட்டி நின்ற இடம் படத்தை காட்டாலும் படப்புறம்னு பேரு. காலப்போக்கில மாறி மடப்புறம்னு அதுக்கு பேரா மாறி. இப்ப இந்த செய்தி சரியா இருக்கு. சரிதான். இப்ப இது பஞ்சபூத வாரணம், அதாவது
வானவ தேவர்கள் இருந்ததனால ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கு. அது வானவ திருப்பாச்சேத்தி. ஆமா ஆமா. திருப்பாக்க சேர்ந்த இடம் திருப்பாச்சேத்தி. திருப்பாச்சேத்தி. திரு ஏடகம் ஞானசம்பந்தருடைய ஏடு ஏறி வந்ததாலே திரு ஏடகம். திரு ஏடகம் அப்படின்னு வானர வீரன் துறை மருவி மானாமதுரை செய்தியெல்லாம் இருக்கு. இப்ப இது தகவல். பஞ்சபூத தலங்கள் சொல்லும் போது இங்க காஞ்சிபுரத்தை சொன்னீங்க, திருவண்ணாமலை சொன்னீங்க, சிதம்பரத்தை சொன்னீங்க, திருவானைக்கா திருகாலகஸ்தி, இது பஞ்சபூத தலங்கள். இப்ப நான் கேட்கிறேன், அப்படிப்பட்ட பஞ்சபூத தலங்கள் நம்ம மதுரைக்குள்ளே இருக்கு. கொடுமை கூத்துமா இருக்கு. நீங்க எதை சொல்றீங்க? நீங்க பேசுற வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க பேசுனீங்க. நீங்க பேசுறது முதல்ல ஒருத்தரோட சந்திச்சு பேசுறோம். சரி. அப்படி பேசும்போது உடனுக்குடன் அவளை கோர்வையா ஒரு பேச்சு அப்படி ஒத்து போறதுன்னா ஒரு விஷயத்தை ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சாதான் அப்படி பேச முடியும். கண்டிப்பான முறையில ரெண்டு பேருக்கும் தெரியலைன்னா ஒரு விஷயத்தை பேச முடியாது. ஒருத்தர் நிக்கணும், இன்னொருத்தர் தான் பேச முடியும். கண்டிப்பான முறையில. அதனால தபத்திற்கு ஒரு வழி, தமிழுக்கு இருவர். கட்டாமர் கொடுத்து நன்னன் சேர்ந்தால் கட்டாத கட்டாத யாம் ஒருவர் கணக்கில மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்சி காக்கி வைக்கணும்னா படிச்சாதான் பேச முடியும். இப்ப நான் கொடுத்து வச்ச கேள்வி என்னன்னா, காஞ்சிபுரத்துல இருந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. காஞ்சிபுரம் இருக்கு, திருவண்ணாமலை இருக்கு, திருச்சியில இருக்கக்கூடிய திருவானைக்கா இருக்கு, திருக்காளஹஸ்தி இருக்கு, சிதம்பரம் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் இருக்கு. காளஹஸ்தியா ஒண்ணு ஆந்திராக்குள்ள ஒண்ணு. ஆனா நம்ம பாண்டிய நாட்டுக்குள்ள மதுரைக்குள்ள நான் சொன்ன 5 ஸ்தலம் இருக்கு. எங்க இருக்கு? இது சின்ன புள்ளி. சரி இருங்க. பிள்ளையாருக்கு முகம் என்ன? பிள்ளையாருக்கு யானையுடைய வடிவம். மனித முகம் இருக்கா பிள்ளையாருக்கு? ஏமா யானையோட வடிவம் மனித முகம் சொன்னா பிள்ளையாருக்கு மனித முகம் எங்க இருக்கு சொல்லுங்க. பேச்சு வளர்ந்து போயிடும். பேசக்கூடிய பேச்சு சரியா இருக்கல. ஒரு கேள்விக்கு ஒரு கேள்வி பதிலா வருமா? அப்படி கிடையாது. ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி கேட்கலாம்ல. கேள்வி கேட்கலாம். கேள்விக்கு கேள்வி பதிலா வருமா? நீங்க கேட்டது நான் சொன்னது தொட்டு நீங்க பதில் சொன்னா ஒண்ணு ஊர்ல யாரு காசு தர மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், வள்ளி நாயகம், நீங்க நாரத பிரம்மா. நான் இந்த இடத்துல படையில உனக்கு தேன்றேன். நீ பொங்கச்சோருக்கு கையேந்திக்கிட்டு இருக்க. நான் உனக்கு தான் படையில ஓட்டிருக்கேன். கேட்ட கேள்விக்கு என்ன விஷயம்? நான் தொடுத்து வச்ச கேள்வி முடிச்சுட்டு அப்புறம் நான் உங்கள பந்தியிலேயே உட்காராதீங்கன்றேன். நீங்க இழப்பித்தல்றீங்க. அப்படியா? ஆமா. உங்களுக்கு எனக்கு என்ன பேச்சு வந்த? பேசக்கூடிய நீங்க செய்வராவாசி, நான் மூலவாசி. வந்தங்க வல்லார ஏதா நீங்க ஒரு சில அப்படி எதுக்கு நான் பேசுறேன்? எங்கதான் வளைந்த பூவு? மதுரை நாடு இருங்க. என்ன சொன்னா போலையா? மதுரைக்குள்ள பஞ்சபூத தலங்கள் இருக்கு. எந்த இடத்துல இருக்கு? சரி பேசுறீங்க பேச்சு. அந்த இடத்துல பட்டைக்கு பெருமையா, நாமத்துக்கு பெருமையா? நீ பட்டம் வர்ற கூட்டம் யாரு சொன்னீங்க? யாரு பட்டம் வர்ற கூட்டம்? பட்டை யாரு போடுவா? நீங்க யாரு? அப்படி சொல்லுங்க. நீங்க நீங்க யாரு சொல்லுங்க? ரெண்டு பேரும் நிக்கிறோம். நீங்க நாமம் போடுறீங்க. சரி இருக்கட்டும். நீங்க திருமண் சாட்டுறீங்க, நான் வந்து பட்ட ஒரே. அப்ப நான் தான் சொல்ல முடியும். பேர் சொன்னீங்க திருமண். இந்த பேரை காலப்போக்கில் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. நான் இடத்துல சொல்ல மாறட்டும். அப்ப இந்த திருமண் நெத்தியில போடுறீங்கல்ல, இப்ப திருமணப்பட்ட பட்ட நீங்க நெத்தியில போடுறது சைவர்கள், ராமம் போடுறது வைணவர்கள் தெரியும். இப்ப பெருமாள் எத்தனை அவதாரம் எடுத்திருக்காரு? 10 அவதார கதை கொடுத்து பெருமை இருக்கு. ஆனா அதை காட்டு பல அவதாரம் எடுத்திருக்காரு. இப்ப பூமியில எத்தனை சிறப்பு இருந்தாலும் மண்ணாலே வந்தது அப்படிங்கிற மாதிரி எதை சொல்லிடுறோம்? மகாபாரதம். பெண்ணாலே வந்ததுன்னு சொல்லும்போது செய்தியை சொல்றோம்ல. மகாபாரதத்துல அந்த கதைக்கே கதாநாயகனா இருந்த யாரு? கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ண பரமாத்மானே. இப்ப இவர்தான் கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு அடையாளப்படுத்துறது எதுமா? கிருஷ்ண பரமாத்மா நீல நிறத்துல இருப்பாரு. கையில வந்து புல்லாங்குழல் வச்சிருப்பாரு. தலையில வந்து மயில் இறகு இருக்கும். இருக்குல்ல? ஆமா. தான செய்தி. இப்ப முருகனுக்கு வாங்கின என்ன வாங்கணும்? முருகனுக்கு மயில் வாங்கணும். முருகனுக்கு மயில் வாங்கணும். ஆமா. அதே சமயத்துல இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா கலைவாணி பக்கத்துலயும் மயில் இருக்கா? அங்கேயும் மயில் இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கு பக்கத்துல மயில் இருக்க காரணம் இருக்கு. இருக்கா? இப்ப யதார்த்த பேச்சு மக்கள் தேசிய பறவை எடுத்துட்டா மயில சொல்லுவாங்க. இது மூணுக்கும் காரணம் இருக்கு. அதனால மயிலுடைய சாராம்சம் இருக்கு. இப்ப கிருஷ்ணனாகப்பட்டவர் எங்க வர்றவரு? அவர் தலையில என்ன இருக்கு? நீங்க மயில் இறகு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய தலையில போய் மயில் இறகு இருக்கு. அந்த மயில் இறகு கிருஷ்ணனுக்கு என்ன சம்பந்தம்? சரியில்லையே, நீங்க ஏதோ தயார் பண்ணி வந்த மாதிரி இருக்கு. தயார் பண்ண முடியாதா? எல்லா விஷயத்தையும் கேள்விகள்னா எல்லாரும் பேசுவாங்க, கேட்பாங்க. அதே உண்மை. இப்படி கேள்வி வந்து கேட்க வைத்து வந்திருக்கா. இப்ப நீங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன? சரி, நான் உங்களை கேட்கிறேன். என்னமா? பெருமாளை பத்தி நீங்க கேக்குறீங்களா? கிருஷ்ணனா அவர்தான் பெருமாள். அவர்தான் ராம, அவர்தான் பலராமே, அவர்தான் பரசுராமே, எல்லாமே அவர்தான். 10 அவதார கதாநாயகன். அந்த 10 அவதார கதாநாயக மூர்த்தி உங்களுக்கு என்ன வேணும்? என் பாட்டை நாராயணன். உங்க பாட்டை கையில என்ன இருக்கா? சங்கு சக்கரம் இருக்கு. அந்த சங்கு சக்கரம் கருடைய கையில இருக்குமா? தேவையில்லாத ஒரு பேச்சு. ஏன் தேவையில்ல? என்ன எப்படி மரியாதை இருக்கு? நீங்க என்ன கேக்குறீங்க? கிருஷ்ணன் தலையில மயில் இறகு யாருக்குன்னு கேக்குறீங்க? என்ன அர்த்தமா பேசுறீங்க? எனக்கு கிருஷ்ணனுக்கு சம்பந்தம் இல்ல. ஏங்க உங்களுக்கு பெருமாளுக்கு சம்பந்தம் இருக்குல்ல? ஏங்க முதலாளிக்கு ஒரு தோற்றம் இருந்தா வேலையாளுக்கு ஒரு தோற்றம் இருக்கு. அது அப்படி அவர்கள் இருக்கிறது விருத்த இருக்க முடியும். இருக்கும்ல. அப்புறம் இவர மயில் இறகு வச்சிருக்கிறதுக்கு காரணம் இருக்கும்போது அவரை கும்பிடுற, அவர் கூடவே இருக்க கருடைய கையில சங்கு சக்கரம் இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் கூட இருக்காது. வேற ஒரு வச்சிருக்கான். கூட இருக்கிற ஒரு வச்சிருந்தா என்ன அர்த்தத்தை பேசுறீங்க? இருக்குன்னு சொல்லல. இருக்காச்சு பேச முடியாது. வித்தியாசமான விஷயத்தை நீங்க இப்ப பேசும்போது நாலு வித்தியாசமா தானே கேட்பீங்க. இல்லாம பறக்குமா? இல்லாம பறக்குமா? இல்லாம குறையுமா? இல்லாம வைக்கும்.
சரியில்லை. நெருப்புலாம நீ வந்தவன புகையாம என்ன போகுது? நெருப்புலாம போய்மா நாங்கெல்லாம் வந்தா புகையா அப்புறம் கொழுந்து விட்டு திக்கு திக்கு எரிமலை பாத்துக்க தம்பில்ல பல பேருக்கு புகையிட்டு நீ தான செய்ய. இப்ப எவ்வளவு பெரிய ஆளுக்கு அப்படித்தானே இருக்கு. இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. நீங்க பேசுற பச்சை விடுற பேசுறீங்க. பேச்சு பேசாதீங்க. நான் பேசலைங்க. கேட்ட எனக்கு பதில் சொல்லு. பேசக்கூடிய பச்சை விஷயமா இருக்குதுன்னு மனித முகம் பிள்ளையாருக்கு எங்க இருக்குன்னு கேள்வி கேட்டிருக்கேன். நேத்து நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். பஞ்சபூத தலைகள் மதுரைக்குள்ள எங்க இருக்குன்னு புடி வச்சிருக்கேன். என்ன இப்படி பேசிட்டு இருக்காரு? யார் இங்க பேசுற பச்சை சரியா இருக்கா? அப்ப நான் பேசுறப்ப நீங்க எப்படி பேசுறீங்க? கொடுத்தத முடிங்க நீங்க. சொன்னதை முடிச்சிட்டு அப்புறம் பேசுவான். கேள்வி கேட்டு வரையில அது கேள்வியாவே போயிட்டு இருக்கு. அதத்தான் நான் சொல்றேன். நீங்க கேட்கற பொறுத்தா சரி விடுங்க. சரி எதுக்கு இத பேசிட்டு இருந்தா அது நேரம் தான் வீணா போகும். விஷயத்தை முடிச்சிட்டோம்னா முடிச்சு அடுத்து நீங்க பதில் சொல்ல போறீங்க. நான் வந்தாச்சு இடத்துக்கு. பஞ்சபூத தலங்கள் அப்படின்றது ஒவ்வொரு என்ன சொல்றீங்க இப்ப இந்த நாரதர் பக்கம் பேசுற ஆளுகளை உட்கார கூடாது எனக்கு பிடிக்காது. எப்பனாலும் தங்கச்சி பக்கம் மட்டும்தான் பேசணும். நல்ல எண்ணம். ஆமா உன் என்ன வாழ்க இந்த பக்கம் தான் பேசுறீங்களா? ஏண்டா தூக்கம் வரலையா உங்களுக்குலாம்? ஏன்னா பஞ்சபூத தலங்கள் அப்படின்னு சொன்னா இப்ப சுவாமி சொன்ன மாதிரி காஞ்சிபுரம், திருவானைக்கா, திருவண்ணாமலை, திருக்காளஹஸ்தி, சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு தலங்கள் உண்டு. சொல்லுவாங்க பிரக்க முக்தி திருவாரூர், பிரக்க முக்தி திருவாரூர், இருக்க முக்தி மதுரை, தரிசிக்க முக்தி சிதம்பரம், நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஊர் திருவண்ணாமலை, அதே மாதிரி இறக்க முக்தி காசி அப்படின்னு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு. தெய்வங்கள் சிவன், பார்வதி, பெருமாள் எல்லாருமே இப்ப நம்ம பகுதியில கூட காசியிலிருந்து வந்து ஒவ்வொரு தெய்வங்களாக ஒவ்வொரு கோவிலிலே குடிக்கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அதுதான் நம்ம பேச்சியம்மன்றோம், விருமன்றோம், மாயன்றோம், கழுவநாதன்றோம், சிவனை. அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கு கதைகள் இருக்கு. அங்க எனக்கு வர்றதுக்கு இவருக்குமே நான் தான் வரணும்னு நினைக்கிறேன். அதனால அங்க அதை முழுமையாக பேசுவான். இங்க இப்ப அவர் கேட்கறதுக்கு பதில் சொல்றேன் நான். இப்படின்னு தெய்வங்கள் எல்லாம் ஆண்ட பூமியா எப்படி இப்படி பிறக்க இறக்க ஒவ்வொரு ஊருக்கும் முக்தி இருக்கோ அது மாதிரி இப்ப கருமாத்தூர் அப்படின்றோம். ஏன்னா நாம் செய்யும் கருமத்தை மாத்தும் ஊரா, அதனாலதான் அந்த ஊருக்கு கருமாத்தூர் அப்படின்னு பேரா. ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு, பேர் உண்டு. இதுல மதுரையில வந்து இருக்க முக்தின்னு சொன்னாங்க. ஆனா இன்னொருத்தவங்க சொல்றாங்க பிறக்க இறக்க இருக்க தரிசிக்க நினைக்க அத்தனைக்கும் முக்தி மதுரையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அவர் சொன்னார் இல்லையா, பஞ்சபூத தலங்கள் மதுரையிலே உண்டு. எங்கெங்க மதுரையிலே உண்டு அப்படின்னா முதல்ல நீர் ஸ்தலம் அப்படின்னா நம்ம மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய இன்மையிலும் நன்மை தருவார் கோவில், அதுதான் மண் ஸ்தலம். மண் என்று சொல்லக்கூடிய பிருத்திவியினுடைய தலம். ஏன் வந்து இன்மையிலும் நன்மை தருவார் கோயில்ல என்ன பெருமை அப்படின்னா சிவன் வந்து தன்னைத்தானே பூஜை செய்தது. இங்க பார்த்தோம் அப்படின்னா சிவலிங்கத்தை சிவனும் அம்மா மீனாட்சி அம்மாவும் கும்பிடுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. ஏன் அப்படின்னா மதுரையிலே மதுரையினுடைய பாண்டிய மன்னனாக மதுரையை ஆளும் எந்த பாண்டிய மன்னனாக இருந்தாலும் சொக்கரை வழிபட்டுத்தான் இந்த ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கிறணும். அப்ப சிவனே மீனாட்சியை திருமணம் பண்ணியிருந்தாலும் அவர் மதுரையை ஆளும் போது சிவனை கும்பிட்டு தான் அவர் ஆளுன்றது முறை. அதனால தன்னைத்தானே சொக்கரும் மீனாட்சியும் இணைந்து சிவலிங்கமாக வழிபட்ட தலம் எது அப்படின்னா அது இன்மையிலும் நன்மை தருவார் கோவில். அதுக்கு நடுவூர் அப்படின்னு அன்னைக்கு பேரு. அதனால இன்னைக்கும் அங்க இருக்க அம்மாவுக்கு பேரு என்ன அப்படின்னா மத்தியபுரி நாயகினி பேரு. மத்தியனா நடுவுன்னு அர்த்தம் இல்லையா, அதனால மத்தியபுரி நாயகினி பேரு. இதுதான் மதுரையில் இருக்கக்கூடிய மண். அடுத்து நீர் ஸ்தலம் எது அப்படின்னா நம்ம செல்லூரில் இருக்கக்கூடிய திருவாப்புடையார் கோவில். ஏன் திருவாப்புடையார் கோவில் அப்படின்னா ஏன் திருவாப்புடையார் கோவில் பேர் வந்து சென்று இல்லையா, மதுரையே சோழாந்தகன் அப்படின்னு ஒரு மண்ணை ஆண்டார். இவர் என்ன பண்ணுவாரு, தினந்தோறும் சிவனை தரிசிக்காம சாப்பிட மாட்டார். அன்னைக்கு வேட்டைக்கு வந்தாரு, வேட்டைக்கு வந்து வெகு தொலைவு சென்ற காரணத்தினாலே அப்படி ஒரு மான துரத்தி போயிட்டே இருக்காரு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, களைப்பு முற்றி அவருக்கு பசி மயக்கம். பார்த்தாரு மந்திரி, அவரை சாப்பிட வைக்கணும். இவரெல்லாம் சிவனை கும்பிடாம சாப்பிட மாட்டாரு. படகுனங்க குதிரைக்கு கட்டுறதுக்கு வச்சிருந்த ஒரு ஆப்பை எடுத்தாங்க, முண்டி இந்த வரல சிவலிங்கம் சாப்பிடுங்கட்டார். இவருக்கும் பசி மயக்கத்துல தெரியல, அந்த ஆப்பை சிவன் நினைத்து சோற சாப்பிட்டார். உணவு உண்ட பிறகு மயக்கம் தெரிந்தது, பார்த்தா ஆப்பு. இப்படி ஒரு பாதகத்தை செய்து விட்டேனே, இத்தனை காலமாக சிவனை வணங்கியே உணவு உண்ணுவதே என்னுடைய வழக்கம். இப்ப இப்படி நான் வந்து சிவனை பார்க்காம நான் வந்து சாப்பிட்டதுக்கு அர்த்தமாச்சு. ஈசா உன் மேல நான் வச்சிருந்த அன்பு உண்மையாக இருந்தான். இந்த ஆப்பிள் நீ எனக்கு காட்சி தரணும், காட்சி தந்ததுக்கு அடையாளமாக வைகையிலே வெள்ளம் வரணும், நீர் வரணும்னு சொன்னார். அதே மாதிரி அந்த ஆப்பிளே ஈசன் காட்சி தந்தார். ஆப்பிளே சிவன் காட்சி தந்ததுனாலதான் அந்த சாமிக்கு ஆப்புடையார்
திரு ஆப்புடையார் சொல்லி பேரு. இதுல இன்னொன்னு சொல்லுவாங்க இல்லையா, சிவனை வந்து பெருமாளை கும்பிடுறவங்க வந்து ரொம்ப வசதி வாய்ப்பா இருப்பாங்க, சிவனை கும்பிட்டா சோதிப்பாருன்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த கோவில் என்னன்னு கேட்டீங்கன்னா, குபேரன் இருக்காரு இல்லையா, அந்த குபேரே வடக்கு திசைக்கு அதிபதியாக, செல்வத்தின் தலைவனாக, செல்வத்திற்கு உகந்த கடவுளாக, இன்னைக்கு பெருமாளுக்கு திருப்பதி பெருமாளுக்கே வட்டி கொடுத்தவர் குபேரன். அந்த குபேரனுக்கு இவ்வளவு பணத்திற்குரிய தெய்வமாக எங்க வந்து கும்பிட்டானார் அப்படின்னா, அந்த திருவாப்புடையார் கோவில்ல கும்பிட்டுதான் குபேரனுக்கு நிதி, அந்த எல்லா பணமும் செல்வமும் அதற்கு பொறுப்பேற்றார், வடக்கு திசைக்கு அதிபதியா. அப்ப நம்மளும் போய் அந்த செல்லூர்ல இருக்கக்கூடிய திருவாப்புடையாரை வணங்கணும் அப்படின்னா நமக்கும் கஷ்டப்பட்டாலும் நல்லது செய்வாரு அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு. அதே மாதிரி அந்த கோவில்ல இருந்த ஒரு அர்ச்சகரு ரொம்ப பஞ்சமா, மதுரையில சூனப்பாண்டியன் அப்படின்னு ஒரு பாண்டியன் ஆண்டார். இப்ப மதுரையில பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. வைகை ஆத்துல மணலை எடுத்து சோறு சமைக்கும் போது அந்த மாத்து மணல சோறா மாறிச்சான் இங்க திருவாப்புடையார் கோவில்ல. அப்படிப்பட்ட திருவாப்புடையார் கோவில்ல இருக்கக்கூடிய அந்த சிவனாகப்பட்டவர் நீர் ஸ்தலம். அதுக்கு அடுத்து நெருப்பு ஸ்தலம் எங்க இருக்கு? இன்னைக்கு நம்ம மதுரை விளக்கு தூண் இருக்கு இல்லையா, வண்டியூர் மாரியம்மன் தெப்ப குளத்துல இருந்து வந்தீங்கன்னாலும் அதை தாண்டி தான் வரணும். இந்த பக்கம் இருந்து விளக்கு தூணு பக்கம் நீங்க போகணும்னாலும் அந்த கோவிலை தாண்டி தான் போகணும். அதைத்தான் தென் ஆலவாய் கோவில்னு சொல்லுவோம். தென் ஆலவாய் கோவில் ஏன்னா இப்ப ஆரம்பத்துல சொன்னார் இல்லையா சாமி, பாம்பு படம் எடுத்து நின்றுச்சு, மதுரை அழியும் போது ஒரு பாம்பு எடுத்து சிவன் தூக்கி போட்டாரு, அந்த பாம்பினுடைய வாழும் வாயும் ஒன்னா சேர்ந்து இதுதான் நகரம்னு காமிச்சிச்சு. அதனாலதான் மதுரைக்கு ஆழம்னா விஷம், அந்த விஷம் உள்ள பாம்பினுடைய வாய் வாழோட சேர்ந்ததுனால திரு ஆலவாயின்னு பேரு. அந்த இடத்துல காமிச்சதுனாலதான் அந்த இடத்துக்கு தென் திரு ஆலவாய் கோவில் அப்படின்னு சொல்லி பேரு. இதுதான் நெருப்பு ஸ்தலம். அடுத்து காற்று தலம் எது அப்படின்னா தெப்பகுளத்தில் இருக்கக்கூடிய முத்தீஸ்வரர் கோவில். அந்த மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்துல பக்கத்துல முத்தீஸ்வரர் கோவில்னு ஒரு கோவில் இருக்கும். என்ன அப்படின்னா துர்வாச முனிவர் கொடுத்த மலரை இந்திரன் ஐராவதம் என்ற யானை மேல வைப்பார். பெரிய கதை நான் சுருக்கமா சொல்றேன். அப்ப அந்த ஐராவதம் அதை மதிக்காம கீழே போட்டு மிதிச்சு போடும். இந்த பாவத்தாலே இந்திரனுக்கு சாபம் கொடுப்பாரு. என்ன சாபம் கொடுப்பாரு? பாண்டிய மன்னன் ஒருவனால் நீ அவமானப்படுவாயினும். அதே மாதிரி அந்த யானை வந்து காட்டு யானையா பூமியிலே சுழலும். அப்ப அந்த காட்டு யானையா பல வருடங்களாக மதுரையில சுத்தி இறைவனை வணங்கி முக்தி கிடைச்சதுனாலதான் அதுக்கு முக்தீஸ்வரன் அப்படின்னு பேரு. அந்த யானையால ஒரு ஊரே உருவாச்சு. ஐராவதம் என்ற அந்த யானையால அந்த ஊர் உருவானதுனாலதான் இன்னைக்கு தெப்பகுளத்துக்கு பக்கத்துல ஐராவத நல்லூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊரே உண்டு. இன்னைக்கு இருக்கு அந்த ஊரு. அப்ப மொத்தத்துல முக்தி தந்த அந்த தலமான முக்தீஸ்வரன் கோவில் காற்று தலம். அடுத்த ஆகாய தலம் எது அப்படின்னா இங்க வந்துடணும். நம்ம சிம்மகல் சுகநாதர் கோவில், ஆதி சுகநாதர் கோவில் இருக்கு, அதுதான் ஆகாய தலமா. இதை ஏற்கனவே நான் ஒரு இடத்துல பேசிட்டு அதனால சுருக்கமா சொல்றேன். திருவிளையாடல் புராணத்துல இடைக்காடான் என்று சொல்லக்கூடிய ஒரு புலவருக்காக சொக்கரம் மீனாட்சி அம்மன் கோவிலை விட்டு வெளியில வந்து குடிகொண்ட இடம். அந்த இடம் தான் ஆதி சொக்கர் கோவில். குபேரனால் வழிபடப்பட்ட லிங்கம் இதுதான் ஆகாய தலம். அப்ப மண்ணு தலை எதுன்னா இன்மையில் நன்மை தருவார் கோவில், நீர்த்தலம் எதுனா திருவாப்புடையார் கோவில், அதே மாதிரி நெருப்பு தலம் அப்படின்னா தென்னாலவாய் கோவில், அதே மாதிரி காற்றுத்தலம் எதுனா முக்குதீஸ்வரர் கோவில், ஆகாய தலம் எது அப்படின்னா ஆதி சொக்கநாதர் கோவில். இதுதான் நீங்க கேட்ட மதுரையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத தலங்களும் மதுரையில் இருக்கு அப்படின்றது. இதுதான் மதுரைக்கு இருக்க மிகப்பெரிய சிறப்புகளில் இது ஒரு சிறப்பு. நீங்க கேட்ட கேள்வி பதில் ஏத்துக்கலாம். அப்படின்னாங்க எதிராளியா இருக்கும்போது உண்மையை சொல்லும் பட்சத்துல ஏத்துக்கலாம். அது நல்லவரா இருந்தாலும் நம்ம தப்பா சொல்ல சுட்டி காட்டணும். நல்லா சொன்னீங்க, பெருமை இருக்கு. அப்ப அங்க இருக்கக்கூடிய பஞ்சபூத தலங்கள் இந்த மதுரைக்குள்ள உள்ள புண்ணியம் அவ்வளவு பெரிய புண்ணியம் இருக்கிறது. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் இன்ன வரைக்கும் மதுரையோட மண்பட்டாவே இவர்களுக்கு மோட்சம். ஒரு சில பேரை சொல்ல மதுரை சுத்தன கழுத கூட போதாராங்க, அந்த அளவுக்கு புண்ணியமா. ஆனா இப்ப என்ன தெரியல, வந்தவர்கள் அக்கறை போகாத கூட பணம். அப்படிப்பட்ட பெருமை வந்தவர்களுக்கே வாழ்க்கை இருக்கும், அங்கே பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை எல்லாம் போயிருமா? அப்படிப்பட்ட பெருமை இருக்கும். எல்லாம் சொன்னீங்க, பெருமை உண்டு, செய்கிறதும் போட்டோம். ஆக அத்தைய பெருமை இருந்தாலும் கூட விஷயத்தை படிக்கும்போது ஒருத்தருக்கு தனிப்பட்ட பெருமை இருக்கும். காரணங்கள் பல இருக்கு. நீங்க வந்த வார்த்தை என்னன்னு நான் கேட்டுக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன், சரிங்களா? அதனால வந்த வார்த்தை நான் போன வாரம்லாம் இருக்கட்டும். நான் உங்கள்ட்ட என்ன கேட்டேன்? சரியான பட்சத்துல போயிட்டு இருக்கேன். அதனால எதிராளியா தான் உண்மையை சொல்ல ஏத்துக்க முடியாது. ஏன்னா அது என்ன அவர்கிட்ட கேட்டுதான் கை தட்டணுமா? எங்க உள்ள ஊர்ல ஒரு ஒத்துக்கணும். இந்த வழியாக்கா இந்த பக்கத்துல எட்டத்துல ஒண்ணு கூட அதிகபட்சம் நம்மளுடைய கையடக்க கணிக்க மாதிரி கையில எல்லாமே இருக்கு. அதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சின்ன தவறு சொன்னா கூட அதை கண்டுபிடிக்கக்கூடிய நுட்பங்கள் வந்துருச்சு.
மதுரைக்குள்ள ஊரு எல்லாமே ஏத்துக்கூடிய ஒரு ஊர் இல்ல, ஏத்துக்கலாம் அப்படின்னாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க, நீங்க கேட்ட கல்வி ஞாபகம் இருக்கு, ஆனா அந்த மறக்கிற பழக்கம் அதெல்லாம் கிடையாது. கேட்டீங்கன்னா ஞாபகம் இல்லை, ஏன்னா ஞாபக சக்தி பல இடங்கள் நல்லது, சில சமயம் வந்து ஆபத்து. இப்ப கேட்ட விஷயம் நல்லா தெரியும். எல்லா இடத்திலையும் இறைவனாகப்பட்ட ஒரு தோற்றத்தில் இருப்பார். ஆனால் விநாயகர் பெருமானுடைய தோற்றம் யானையுடைய உருவத்தில் இருக்கும், ஆனா மனித முகத்தோட இருக்காரு. எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்க, இது அதிகபட்சம் இல்ல, எங்க பார்த்தாலும் ஒரு கோவில் இருந்துச்சுன்னா பிள்ளையார் கோவில் இல்லாத இடமே இருக்காது, எங்கேயாவது ஒரு மூலையிலாவது சின்ன ஒரு பிள்ளையாரா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பம்சம், மிகப்பெரிய எளிய தெய்வம். அப்படி ஆடம்பரமாக கும்பிட முடியல, தன்னால முடிஞ்சதை இயன்றதை வச்சு வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் விநாயகர் பெருமான். அப்படிப்பட்ட பெருமாள் பூலகத்துல இந்த தோட்டத்தை காட்சி கொடுக்கிறார். ஆனால் மனித முகத்தோட விநாயகர் காட்சி கொடுக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்க, கொடுக்கிறாரா அப்படின்னா விநாயகருக்கு ஞானத்துல வந்தது இடைப்பட்ட காலம் தானே. அப்ப முதல் என்ன முகம் இருந்துச்சு அப்படி விஷயம் இருக்குல்ல. அப்ப ஆரம்ப காலகட்டங்கள்ல பார்வதி தேவி குடிக்க போகும்போது தனக்கு காவலா ஒருத்தர் நிப்பாட்டு சொல்வதற்காக கையில வச்சிருந்த சந்தன குழம்பை எடுத்து உருட்டி அதுல இருந்து ஒரு பிள்ளையை உற்பத்தி செய்து அந்த பிள்ளைய காவலுக்கு எடுப்பா, நான் குளிச்சுட்டு வரேன் நீராட போயிட்டார். அப்ப நீராட போகும்போது காவலுக்கு பிள்ளை நிக்குது, எம்பெருமான் சிவன் உள்ள வராரு, நம்முடைய வாசல்ல புதுசா ஒருத்தர் நிக்கிறானே யாருப்பான்னு கேட்க, பார்வதியால படைக்கப்பட்டவன் பார்வதிக்கு காவலுக்கு நிக்கிறேன்னு சொல்ல. அப்படியா, சரி பரவாயில்ல, நான் பார்வதியோட கணவர் வழியை விட சொல்ல. வழியை விடுற மாதிரி இல்ல, எந்த விஷயமா இருந்தாலும் பார்வதி வந்த பின்னால பாத்துக்கங்க, இப்போதைக்கு யாருக்கு வழிவிட முடியாது அந்த பிள்ளை சிவனை மறுத்து தடுத்து நிக்குது. பார்த்தார், ஒரு பட்சத்துக்கு மேல சொல்லி பார்த்தார், கேட்கல, வழிவிடுற மாதிரி தெரியல. அந்த மனித குழந்தையை ஒரு கோபத்தில் என்ன விட்டாரு, கையில் உள்ள சூடாயத்தால தலையை கொய்து விட்டால் தலை தனியா போச்சு. சிறு பிள்ளைக்கு தலை தனியா கூட போட்டிருக்கும், ஒரு முண்டமா நிக்குது. பார்வதி வந்து பார்த்தா, ஆகா பச்சை பிள்ளோட உடல், நம்மளால படைக்கப்பட்ட பிள்ளைகளுடைய தலை எங்க போச்சு, யார் இந்த செயலை செய்தது பார்த்தாரு. பரமசிவன் நிக்க என்ன நடந்துச்சு, அப்ப அழித்தது நான்ற விஷயம் வருது. பார்த்தா பார்வதி, அப்பா பூலகத்துல எந்த ஒரு பொருளா இருந்தாலும் என்னைய கேட்காம என்னால படைக்கப்பட்ட உயிர் அடிச்சது மாவட்ட தவறு, அந்த உயிர் எனக்கு மீண்டும் வேணும்னு பார்வதி கேட்க, பரமசிவன் வடக்கு நோக்கி போக வெட்டப்பட்ட தலைக்கு பதிலாக மாட்டு தலை பொறுத்துக்க சொல்லும் பொழுது அங்க இருக்கப்பட்ட வடக்கு நோக்கி படிக்கக்கூடிய யானையுடைய தலையை கொய்து கொண்டாந்து பிள்ளையுடைய சிரசில் வச்சாச்சு. இப்ப தலை ஒட்டிக்குச்சு, கீழே மனிதனுடைய உடல் இருக்கு, மேல யானையுடைய தலை இருக்கு. பார்வதி பார்த்தா, நம்ம படைச்சு வச்சது பிள்ளைகளுடைய முகம், ஆனா இங்க இருக்கிறது யானையுடைய தலை. ஏங்க இந்த பிள்ளை யாருங்கன்னு கேட்க, இந்த பிள்ளை யாருங்கன்னு பார்வதி கேட்டா, இது பிள்ளை யாருங்க பிள்ளை யாருங்க, காலப்போக்கில் பிள்ளையாருன்ற பேர் நிலைப்பட்டு போச்சு. இப்ப என்ன இது சம்பவம், அது வரைக்கும் முன்னாடி இருந்தது மனிதனுடைய தலை, அதுக்கப்புறம் மாற்றக்கூடியது என்ன தலை கேட்டீங்கன்னா யானையுடைய தலை. அப்ப மனுஷ முகமா இருக்கும் பொழுது ஒரு சிலை இருந்திருக்கணும்ல, அப்படிப்பட்ட மனித ரூபத்தோடு இருக்கப்பட்ட விநாயகர் பெருமானுக்கு எந்த ஊர்ல இன்னைக்கும் மனித ரூபத்திலே விநாயகருக்கு வடிவத்தினுடைய காட்சி கொடுக்கிறார் கேட்டீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் நன்னில வட்டம் கூத்தனூர்னு சரஸ்வதிக்கு மிகப்பெரிய ஒரு ஆலயம் இருக்கு. அந்த ஆலயத்துக்கு பக்கத்துல சிதறபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல முக்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்ல இன்னைக்கு விநாயகர் பெருமான் காட்சி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட காட்சி என்ன காட்சி கேட்டீங்கன்னா மற்ற விதத்துல இருக்க மாதிரி யானையினுடைய தோற்றத்தில் அல்ல, ஆதி விநாயகர் ஆதியில எப்படி தோற்றுவிக்கப்பட்டாரோ அதே மனித வடிவத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய சிதறபதி ஆலயத்துல முக்தீஸ்வரர் சொல்லக்கூடிய பேர்ல இருக்காரு. அந்த இடத்துல இருக்காரு இல்லையா, இந்த பக்கம் தனியா ஒரு கூட்டம் சேருது போல, கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம், இது கொல்ல கூட்டம் நம்ம எல்லாம் ஆட்கொள்ளக்கூடிய கூட்டம். பேசுறீங்க சுத்துக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, சுப்பிரமணியன் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உங்க முகத்தை பார்த்தோம் நல்லா தெரியுது. கழுதைக்கு தெரியுமா, கற்பூரம் தெரியுமா, என்ன தெரியுமா, நீங்க சொன்னீங்க கழுதைக்கு தெரியுமா, சொன்னீங்க கழுதைக்கு தெரியுமா, சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்ல நீங்க, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுள் சரி, அப்புறம் கழுதைக்கு தெரியுமா நீங்க கற்பூர வாசனை. அதான் கேட்கிறேன், எத்தனை பழமொழி, கழுதைக்கு கற்பூரத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா, அப்புறம் எதுக்கு ரெண்டையும் ஒண்ணா சேர்த்துருக்காரு, ஊர்ல சொல்றாங்க எல்லாரும் சொல்றாங்க, ஊர்ல சொல்ற நீ எதுக்குமா சொல்ற, 1000 பேரை கொண்டா 1000 பேரை கொண்டா அரை வைக்கின்றாங்க, 2000 பேரை கொண்டா முழு வைத்தேனா, ஊருக்குள்ள கொண்டு குளக்குத்த வாங்கி உள்ள இருக்கிறதுக்கு இல்ல கேக்குறேன், நான் கேட்டோம்னா சரியா இருக்குமா வரா, அதுவும் பழமொழி தானே, நீங்க சொன்னீங்க பழமொழியை நான் ஏத்துக்கிறேன், சரி நான் சொன்ன பழமொழிக்கு என்ன அர்த்தம், நமக்கு கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, கழுதைக்கு கற்பூரத்துக்கு என்னமா சம்பந்தம், அப்படி இல்ல அதாவது தகுதிக்கு தக்கன விஷயம் தான் அதுக்கு தெரியும்னு சொல்றதுக்கு உதாரணம், அதுக்கு தகுதி தக்கணும்னா நீங்க சொல்ற மாதிரி விஷயங்கள் அப்படி இல்லையே, நீங்க சொல்ற மாதிரி ஊர்ல சொல்ற உணர்ந்து சொல்லல, ஊர்ல சொல்றது 1000 பேர் சொல்லலாம், விஷயத்தை பேசுற படித்தால் பேசுறதுக்கு பாமர பத்தி வித்தியாசம் இருக்குல்ல, பேச்சே சரி, நீங்க பேச சரியா பேசும்போது நான் சரியா தான் நீங்க பேசுறேன், பேசுறது தான் நான் பதில் சொல்றேன், நீங்க சொல்றதை தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க பேசுறதுக்கு மறுப்பு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க கேட்டதுக்கு தான் நான் பதில் சொல்றேன், அதை நான் கேட்டுக்கு சொல்லுங்க, அதுக்கு என்ன அர்த்தம் நீங்கன்னா, அப்பதான் கேட்டேன் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, நீங்க ஆமா கழுதைக்கும் கற்பூரத்துக்கு சம்பந்தம் இருக்கான்னு, 1000 பேரை கொண்டா அரை வைத்தியம்
அதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. 1000 பேரை கொல்ல முடியுமா? இந்த கொன்னதை ஊருக்கு சும்மா விட்டுவாரா? நீங்க ஒழுங்கா பிரச்சனை எல்லாம் முடிக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணு தெரியும். அப்படிதான் நீங்க பேசிக்கிட்டு இருக்க பேச்சு. எப்படிதான் வரட்டும், அதனால என்ன இருக்கு? நீங்க பேசுற பத்தி ஏதாவது நான் பாத்துக்கிட்டு தப்பு இல்லையா? என்ன மிரண்டு போயிருவோமா? கப்பலே வந்தாரு சண்டையில சக்கரை முடிச்ச அப்புறம் வந்து விட்டு பேச மாட்டாங்க இருக்கா தேவையில்ல. நீ சண்டை உங்களுக்கு வேணாம் தான் முடிக்கிட்டு இருக்கா. நீங்க சண்டை ஓட்டுதான் முடியும் வந்து அதுக்கு நான் சலிச்சால் கிடையாது. அதுக்கு ஒண்ணு யாரும் தப்பு இல்லையே. உங்களையும் பேசுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மாடு இழைச்சு போனாலும் கொம்புக்கு வலிமை இருக்கும். அதை நீங்க நினைவு வச்சுக்கோங்க. ஏன்னா சண்டைனா அவருக்கு சக்கரை பொங்கல் மாதிரியா பாத்துக்கங்க. பேசுவான் பேசுறீங்க பேச்சு தாய் மக்களையா அது என்ன இது எனக்கு கேட்க தெரியல. இப்ப சொல்லுங்க, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அதுதான் உண்மையான சொல்ல முடியும். கழுதைக்கு தெரியுமானா நம்ம பாக்குறோமே, இந்த கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? எந்த கழுதைக்கு சொன்னது? அது அர்த்தம் இல்ல. கோரை புல்லிலே கழு அப்படின்னு சொல்லி ஒரு வகை உண்டா. சரி, அது ஆதி காலத்துல இந்த புல்லுல தானே பாயை தச்சு அதுல தானே தூங்குவான். அப்ப அந்த கழு என்று சொல்லக்கூடிய அந்த கோர புல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அறுக்கும் போது அதோட வாசனை தெரியாது. அதை அறுத்து அதை பதப்படுத்தி பாயா தைக்கும் போதுதான் அதுல ஒரு கற்பூர வாசனை வருமா. அதுக்குதான் சொன்னாங்களா, கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை? கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை இல்ல, கழு என்ற அந்த கோர புல்ல பாயா தைக்கும் போது தெரியுமா கற்பூர வாசனை. அதை விரிச்சு படுக்கும் போது சுவாச கோளாறு இருக்கவங்களுக்கு சரியாகுமா. அந்த காலத்துல அது மூலிகை தானே இதெல்லாம். அதுல படுத்த அப்படின்னா ஒரு தேளா ஒரு பூச்சியோ பூரானோ பக்கத்துல வராத. அதுக்காக அந்த காலத்துல அதெல்லாம் உபயோகப்படுத்தினாங்க. அந்த பாய்கள்ல படுத்தாங்க. அப்ப கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை? தெரியுமா கற்பூர வாசனை? அதோட நீங்க சொன்னீங்களே, அப்படிப்பட்ட பழமொழியை கொண்டாந்து நம்ம கழுதைக்கு தெரியுமா கழுதை இப்படி மாத்திட்டு போயிட்டாங்க. அப்படி சொன்னீங்க. 1000 பேரை கொண்டு வர வைத்தியம் நான் சொன்னேன். அதாவது 1000 பேரை கொண்டான வந்து குற்றவாளியா போயிருக்கான். 1000 பேரை கொண்டவன் அல்ல, 1000 பேரை கொண்டவன் அரை வைத்தியன். 1000 பேர் என்ன அர்த்தம்? மூலிகை தன்மையை வாய்ந்த 1000 பேர்களுடைய 36 தெரிஞ்சுக்கணுமா? அப்ப அந்த நாட்டு மருந்து சித்த வைத்தியத்தில் இருக்கக்கூடிய ஆளு ஒரு மூலிகை சித்திரம் வளம் வரணும்னா குறிப்பிட்டு ஒரு 1000 மருத்துவ மூலிகையினுடைய வேர்களை தெரிஞ்சிருக்கணுமா? அதை 1000 பேர்களை கொண்டவன் ஆட்கொண்டவன் அரை வைத்தியம் சொல்லக்கூடிய சிறப்பு அங்க கொடுத்தாங்க. பெருமா இருக்கா இல்லையா? பெண்களுக்கு பருவம் என்னென்ன? வேத பெருமை மங்கை அடிவை தெரிவை பேரளவு. தாங்கள் அடைஞ்சிருப்பது மங்கை பருவம். எத்தனை வயதுக்குள்ள? மங்கை பருவத்துக்கு 13 வயசு. எத்தனை வயசு? மங்கை பருவத்துக்கு 13 வயசு. ஆய பிறந்தாலே பொய் 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 அட்ட பையா மட்டும். நான் சொன்னது மங்கை பருவத்துக்கு 13 வயசு. 13? உனக்கு 13ஆமா? அப்புறம் உனக்கு ஒரு 12 இருக்கும். பொய்யா பேசி தெரியாது. ஆக ஏன் இப்படி உங்களுக்கு பொம்பளைகளை பார்த்து வயசெல்லாம் கணக்கு போடுறீங்க? மனுஷனுக்கு தான் நீங்க ஒரு நோக்கமான ஆளா இருப்பீங்களோ? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உள்ளத்துக்கு வயசு இல்ல. இன்ன வரைக்கும் எத்தனை வயசு ஆனாலும் இதெல்லாம் இருக்கட்டும். அந்த பெருமாள் மாதிரி கருடை கையில சங்கு சக்கரம் இருக்குன்னு கேட்டானே, ஞாபகம் இருக்கா? இப்ப சொல்லுவாரு பெருமாளுக்கு வண்டியில இல்லையா சொல்லுவாரு. நீங்க சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கு. பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரம் எங்க இருக்கு நீங்க கேட்டீங்களே, நீங்க கேட்கறதுக்கு முன்னால அந்த பெருமாளுடைய கருத்துல இருக்கக்கூடிய சிறப்பை பத்தி பேசுனா, பெருமாளுடைய உடலை பத்தி பேசுனா, தலையில இருக்கக்கூடிய மயில் இறக பத்தி ஒரு புள்ளி வச்சு மறந்துட்டே நினைக்கிறேன். நான் மறக்கல. அப்ப நானும் மறக்கல. நான் கேட்கும் போது நீங்க அதை பார்த்து தப்பு இல்ல. உன மாப்பிள்ள வந்துட்டீங்க. யாருக்கு? எனக்கா? ஏன் மாப்பிள்ள இருந்தா தானே பெருமா இருக்கு. இருண்ட வீட்டுக்கு வெளிச்சம் வேணும், வர்ண இடத்துக்கு தண்ணி வேணும், சாடிக்கு குரலுக்கு இனிமை, உரலுக்கு உலகா தேவதானே? தேவதானே, எல்லாத்துக்கும் எல்லாம் தேவதானே. அதுபோல ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு. அது சரி. அந்த பெருமாள் மாதிரி கருணை கையில சங்கு சக்கரம் இருக்கிறது எங்க? அது சரியா பேசுறீங்க. உலகத்துல மூவேந்தர்கள் இருந்தாலும் யார் தெரியுமா? மூவேந்தர்கள். சேர சொல்ல மூர்த்திகள் இருந்தா தெரியுமா? சிவன் பிரம்மா விஷ்ணு. ஒவ்வொருத்தருக்கு ஒரு வேலை இருந்துச்சுல. பிரம்மனுக்கு ஒரு வேலை இருந்துச்சு, படைக்கிற வேலை. காக்கிற வேலை யாருக்கு இருந்துச்சு? பெருமாள். அந்த பெருமாள் மகாபாரதத்துல என்ன வேஷம் போட்டிருந்தாரு? நீங்க கிருஷ்ணன் தலையில் இருக்குது மயில். அது என்னன்னு கேட்டேன். என்னமா திருப்பி நீங்க எங்க நிக்கிறீங்க? சரி விடுங்க, சொல்லிதான் முடிச்சல. ஏன்னா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தலையில வந்து மயில் இருக்கு. இது என்ன, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய புல்லாங்குழல் ஏன் கையில வச்சிருந்தாருன்னா, அவர் வந்து அந்த பசுக்களை வந்து தன்னுடைய அந்த இசையிலே கட்டுப்படுத்தி அந்த கோபியேசர்களை எல்லாத்தையும் வந்து தன்னுடைய இசையால் மயக்கும் வல்லமே பெருமாளுக்கு உண்டு கிருஷ்ணனுக்கு. அதே மாதிரி அந்த தலையில ஏன் மயிலறைய வச்சிருந்தாரு, அதுக்கு ஏன் முதலில ஒரு காரணம் உண்டு. ஏன்னா கிருஷ்ணனுக்கு முதல் பிறவி ராம அவதாரம். இந்த ராம அவதாரத்தின் போது ராமே சீதை லட்சுமணே 3 பேரும் வனவாசம் போனாங்க இல்லையா? அந்த வனவாசத்தின் போது பல இடங்கள்ல சென்று வர்றாங்க. அப்படி பல இடங்கள்ல அப்படி வந்துட்டே இருக்கும்போது
ஒரு இடத்துல எங்கேயுமே நீர்நிலை கிடையாது, குடி தண்ணீர் கிடைக்கல, கஷ்டம் தேடுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. அப்ப அந்த இடத்துல ஒரு மயில் வந்ததா. அந்த மயில் இடத்துல வந்து பெருமாள் கேட்டாரு, நீ என்னை தேடி வந்திருக்கிய, நாங்க நீர் தேடுற இடத்துல என்ன அப்படின்னாரு. பெருமாளே உங்களுக்கு நீர் தானே வேணும், ராமா உங்களுக்கு குடிநீர் வந்து காட்டுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், எங்க நீர்நிலை இருக்குன்னு நான் காமிக்கிறேன், என் பின்னாடி வாங்க அப்படின்னு அந்த மயில் அழைத்து சென்றதா. யாரோ ராமனா. அப்ப அந்த மயிலுக்கு பின்னாடியே போறாரு. போனா ராமனுக்கு அடையாளம் தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த மயிலாகப்பட்டது என்ன செய்ததா, தன்னுடைய ஒவ்வொரு இரவுகளாக பிச்சை அடையாளத்துக்கு போட்டுக்கிட்டே போகுது. இவங்களும் பின்தொடர்ந்து போறாங்க. போய் அந்த ஒரு நீர்நிலையை காமிக்கிறாங்க. ஏன் ராமனுக்கு எங்க நீர்நிலை இருக்குன்னு தெரியாதா, குளம் எங்க இருக்கு, பொய் எங்க இருக்கு ராமனுக்கு தெரியாதா? தெரியும். ஆனா அந்த மயிலுக்கு ஒரு பெருமை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மயில் ஒவ்வொரு இரகா பிச்சு போட்டுக்கிட்டே போகும்போது அதன் பின்னாடியே போறாங்க. 2 பேரும் போய் அந்த இடத்தை காமிச்சிருச்சு. அவங்கள குடிநீர் குடிச்சிட்டு தங்களுடைய தாகத்தை அடக்கி கொண்டு அப்படி மீண்டும் அந்த வழியிலே வரும்போது அந்த வழியாட்டி சென்ற மயில் இறந்து கிடந்துச்சான். ஏன் இறந்து கிடந்துச்சு? இவங்களுக்கு பாவ காமிக்கணும்ன்றதுக்காக தன்னுடைய இறகுகளை பூரா இழந்தது. அப்படி இழந்து தன்னுடைய உயிரை கொடுத்து அன்றைக்கு ராம சேவை செய்த காரணத்தினாலே அப்ப ராமர் சொன்னாரா, என்னுடைய தாகத்தை தீர்க்க இந்த பிறவியில எனக்காக நீ உயிர் கொடுத்திருக்க, அடுத்த பிறவியில உன்னுடைய ஞாபகார்த்தமாக உன்னுடைய இறகுகளை என்னுடைய தலையிலே தூக்கி சூடிக்கொள்கிறேன் அப்படின்னா அந்த மயிலுக்கு கொடுத்த வாக்கு முத பிறவியில. அதனாலதான் அடுத்த பிறவியிலே கிருஷ்ணாவதாரத்தின் போது அந்த மயில் இறகை தன்னுடைய தலையிலே சுட்டி கொண்டார் கிருஷ்ண பரமாத்மா. ராமனாக இருக்கும் போது கொடுத்த வாக்கு அடுத்த பிறவியில முடிச்சார். பெருமை. அதனாலதான் நன்றி கொண்டார் நன்றி கொண்டார். அந்த நன்றி விசுவாசத்துக்காக செய்தார். ரொம்ப பெருமையாக செய்தார். அப்ப பாருங்களேன், எவ்வளவு பெரிய மனிதனாலும் நன்றியை மட்டும் மறக்க. அந்த பெருமாள் மாதிரி கருணை எங்க சங்கிச்சு வச்சிருக்காரு. ஆரம்ப காலத்துல பெருமாளுடைய தோற்றம் எல்லா இடத்துக்கும் சங்கின் சக்கரம் அடிப்படைய. சங்கின் சக்கரதாரியா இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் வாசல்ல மயன் ஒரு அசுரன் ரொம்ப காலமா தவறுத்து பெருமாளை நோக்கி தவறுத்தானா. பெருமாள் காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்தோன்னே அசுரன் சொன்னானா, பெருமாளே சங்கு சக்கரத்தை இருந்து நீங்க காட்சி கொடுக்குறீங்க, எனக்கு ஒரு ஆசை. என்னப்பா ஆசை? உங்களை ராமனா பார்க்கணும் ஆசை. அது ராமாயணத்தில் கொடுத்த காட்சி எங்கே வந்து கேட்டா என்னடா அர்த்தம்? அப்ப நான் கேட்டது உரிய விருப்பம் அதுதான். ராமனா நீங்க காட்சி கொடுத்தா அதை பார்க்கிற புண்ணியம் கிடைக்க சொல்ல பெருமாள் பார்த்தார். ராமனா காட்சி கொடுக்கணும்னா கையில சங்கு சக்கரத்தை வச்சுட்டு காட்சி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்ப சங்கையும் சக்கரத்தையும் கீழே உள்ள தன்னுடைய வாகனமான கருணத்தை கொடுத்துட்டு எம்பெருமான் பெருமாள் தன்னுடைய கோலத்தை மாத்தி வில்லேந்தி ராமனாக காட்சி கொடுத்தார். கோலத்தை மாத்தி வில்லேந்தி ராமனாக காட்சி கொடுத்த இடனால அவருக்கு கோலவில்லி ராமன்னு பேரு. அப்படிப்பட்ட பிறந்தகைப்பட்ட ஆறு கையில் உள்ள சங்கையின் சக்கரத்தை கருடா ராமனாக காட்சி கொடுக்கும் வரை இதை நீ வச்சிருன்னு கொடுத்தாரு இல்லையா? அதனால கருடனுடைய கையில சங்கும் சக்கரமும் அந்த ஆலயத்தில் இருக்கு. அந்த ஆலயம் எங்க இருக்கு கேட்டீங்கன்னா, அதுதான் சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கு மறுபடியும் இழந்த கண்ணை கொடுத்த இடம் திருவெள்ளியங்குடியின் ஊரு, தஞ்சாவூருக்கு பக்கத்துல. அப்படிப்பட்ட ஆலயத்துல கருடனுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கையிலே சங்கும் சக்கரமும் உள்ளதா காட்சி கொடுக்கக்கூடிய இடம் திருவெள்ளியங்குடி பெருமாள் கோயில்ல இருக்காங்க. வெளியூர் கூட உள்ளூர் சுத்தம் பத்தாவது வெளியூர் கூட சுத்தி வந்திருப்பாங்க. எந்த புறம் சுத்திராதன பெருமை இருக்கு? பேர் உங்களுக்கு சுத்திராதன பெருமை இருக்கு. கோவில்னா எப்பங்க திறக்கணும்? என்னமா கோவில் எப்ப திறப்பாங்க? காலையில பொழுதுல எல்லாருக்கும் தெரியும் மாதிரி திறப்போம். பகல்ல தான் திறப்போம். பகல்ல. ஆமா. அடுத்து நட சாத்துவாங்க. அடுத்து மாலை பொழுதுல திறப்பாங்க. நேர கணக்குப்படி நடுராத்திரில கோயில் திறப்பாங்களா? நடுராத்திரி பொழுதுல யாருமா போறது? திறப்பாங்க, போறாங்க. இப்படிதான் பாத்தீங்கன்னா அதெல்லாம் அந்த